நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவங்களும் அப்படி தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவுகளை வச்சு பயன்படுத்தி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இப்படி தான் மிரட்டுவாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ளார சில பேரை ஒரு திறமசாலியை கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்துட்டு சில நபர்களை மறைமுகமாக இயக்கி தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணி நாம் தமிழருடைய கட்சியினுடைய நியாயமான கோரிக்கைகள் மட்டும் முன்வைக்கிற மாதிரி முன் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் மறைமுகமாக இயக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்கள எதுவுமே இல்லாமல் அடிச்சிடுவாங்க. இப்போ சீமானுடைய வாழ்க்கை முறை அப்படி தான். சீமானை கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எந்த சினிமா வாய்ப்புகளுமே கிடைக்காம அவரோட டோட்டல் லைஃப்பையும் காலி பண்ணி அவர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் அரசியல் பண்ண வச்சாங்க சீமானை. இப்படி தான் வந்து சீமான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளார போகிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், சில பேருக்கு தெரியாத விஷயம். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னை பல வருஷமாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து வரத்துக்காக நான் இத்தனை வருஷமாக தனியால் கடந்து போராடிட்டு கிடக்கிறேன்.